அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்துட்டு இப்போ எந்த விலைக்கு வர்த்தகமாயிட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைய தினம் வந்து செப்டம்பர் 30ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு நேரம் 7:19 அடிப்படையில் 26,312க்கு நம்மளுக்கு வர்த்தகமாயிட்டிருக்காங்க. நேற்றைய ஃபியூச்சர் எப்படி முடிஞ்சிருக்காங்க, நேற்றையனா கடந்த வர்த்தகத்தோட ஃபியூச்சர்ஸ் எப்படி முடிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 26,345 அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பன் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தென்படுது. இதில் ஃபியூச்சர்ஸோடது பார்த்திங்கன்னா ஹை 26,402 ஹை, லோ வந்து 26,304. இதற்குள்ளே வர்த்தகமாகிற வரை இது ஒரு பிரேக் அவுட்டுக்கு உண்டான இம்பேக்டடே வராது. ஒன்று மார்க்கெட் வந்து 26,304க்கு கீழே வர்த்தகமாகணும், இல்லைன்னா 26,402க்கு மேலே வர்த்தகமாகணும். அப்போ தான் ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. இது நம்ம ஒரு வாரத்தோட இம்பேக்டடாக நம்ம பார்த்தோம்னா நிஃப்டியோட ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா போன வாரத்தோட ஓப்பன் 25,872, க்ளோசிங் 26,178, ஹை 26,277 அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. குறைந்தபட்ச லோவா 25,847 வச்சுருக்காங்க. அப்போது சந்தை ஒரு எட்ஜ் அப்படின்னு பார்த்தா 25,847, 26,277. அப்போ இதற்கு உண்டான வித்தியாசம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 புள்ளிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 430 புள்ளிகள்னு எடுத்துக்கலாம். அப்போ 430 புள்ளிகளை டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 215 புள்ளிகள். அப்போது 215 புள்ளிகள்னால் 26,000, இதிலிருந்து 200 புள்ளிகளை கூட்டினா 26,047. அப்போ 26,060 அப்படிங்கிற இடம் மிக முக்கியமான இடமாக பார்க்கப்படும். அப்போது இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். அப்போ 26,060, அப்போ 26,060லிருந்து 26,277க்கு மேலே இருக்கிற ஒரு தன்மையும் இதற்கு கீழே இருக்கும்போது ஒரு தன்மையும். அப்போ 26,060க்கு மேலே இருக்கிற வர மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ஒரு இம்பேக்டை வந்துட்டு ஒரு கால் செல்லர் எப்போ வேணாலும் பயப்படக்கூடிய இடமாக மாற்றப்படலாம். 26,060லேருந்து 26,277 இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதையும் சரிப்பகுதியை பிடிச்சா 100 பாயிண்ட் வரும். அப்போ 26,170 அப்படிங்கிற இடம் மிக முக்கியம். அப்போ 26,170க்கு மேலே இருந்தால் ஒரு இம்பேக்டட், 26,170க்கு கீழே இருந்தால் ஒரு இம்பேக்டடாக மாற்றப்படும். அப்போது 26,277க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கால் செல்லர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பேனிக் ஆவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரத்தோட ஹைக்கு மேலே வர்த்தகம் ஆகிட்டு இருக்கிறதுனால கால் செல்லர் தான் எப்போ பேனிக் பொசிஷன்லேயே இருக்கணும். அப்போது ஓடிஎம் கால் எல்லாமே உங்களுக்கு நல்ல டிகே ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு சந்தை கீழே இறங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலை அப்படின்னா இந்த ஓடிஎம் காலில் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது ஒன்று வரணும். அப்படி தான் மார்க்கெட் ஏறும். ஒன்று இந்த ரேட்டுக்கு மேலே ஏறணும், இல்லையா மார்க்கெட் நல்லா சைடுவே போயிட்டு ப்ரீமியம் கரையணும். இது ரெண்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்பாக மாற்றப்படும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 53,917 நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன், 53,834 அந்த ஓப்பனு கீழே க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 54,467, 54,467. லோ அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு 53,763, 792, 741. அப்போ 53,741. அப்போது இந்த தூரம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு 700 புள்ளி தான். போன வாரம் வந்துட்டு ஒரு வாரத்தோட ரேஞ்சே நம்மளுக்கு குறுகிய இலையில் இருந்திருக்கு. அப்போ ஒன்று மார்க்கெட் வந்துட்டு இதற்கு கீழே வர்த்தகமாகணும், இதற்கு மேலே இதுக்கு மேலே வர்த்தகமானால் கால் செல்லர் பேனிக் ஆவாங்க. இந்த இடத்துக்கு கீழே வர்த்தகமாகிற வர புட் செல்லர் வந்துட்டு பேனிக் ஆவாங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் மார்க்கெட்டை பார்த்து பழகணும்.
இப்போ ஆப்ஷன் செயினுக்கு நம்ம போயிட்டோம்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் 10க்கு குறைவாக இருக்குது. இந்த 10க்கு குறைவாக இருக்கும்போது லாஸ்ட் வீக் இன்பிட்வீன் மார்க்கெட் இடைப்பட்ட சந்தையாக இருந்தால், அதாவது சென்ற வாரத்திற்குண்டான ரேஞ்சுக்கு இன்பிட்வீனில் இருக்கிற வரை ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வராது. அப்போ இதுக்கு என்ன தன்மைனா நம்மளுக்கு ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்போது ஒரு கால் செல்லரோ புட் செல்லரோ பயப்படக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் உண்டான ப்ரீமியத்தோட இம்பேக்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க வந்துட்டு உறங்கும் நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை உற்று கவனிக்கணும். இப்போ இந்த ப்ரீமியம் பார்த்தா நம்மளுக்கு 26,200 to 250 வந்து ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி இம்பேக்ட் இருக்குது. அப்போ 200 கால் 200 புட்டு எடுத்துட்டாலும் கூட இதை ஆட் பண்ணால் 26,341 இவங்களை மைனஸ் பண்ணால் 26,090 அப்படிங்கிற இடம். இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 250 புள்ளிகள் வரும். அப்போ 26,450. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 25,950. இது ஒரு இம்பேக்டட் பிளேஸாக பார்க்கப்படும். நடுநிலை 26,200. பேங்க் நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டியில் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி கால் சைடு மிக அதிகமாக 12, மிக அதிகம்னு சொல்ல முடியாது, அதிகமாக இருக்குது, 12 இருக்குது. புட் சைடு வந்து இம்பேலன்ஸ்டு இருக்குது. அப்போ இந்த இம்பேலன்ஸ்டு இருக்கும்போது நம்மளுக்கு தன்மை வந்துட்டு குறைந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்கிற பக்கம் அந்த சைடில் மார்க்கெட் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அவங்களுக்கு சாதகமாக மாறிடும். ஏன்னா இந்த பக்கம் டைம் வேல்யூவே இல்லை. டைம் வேல்யூ இல்லாத பட்சத்தில் புட் செல்லர் எளிதாக பயப்படலாம். அப்போ அந்த பயப்படும் சந்தை பக்கம் மார்க்கெட் இருந்ததுன்னா மார்க்கெட் மெதுவாக அவங்க பக்கமே இருக்கக்கூடிய வாய்ப்பாக மாறிவிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற பக்கம் தான் செல்லடிப்பாங்க. அப்போ அந்த இதையும் நம்ம பார்க்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம உற்று கவனிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 53,900 to 54,000 ஃபியூச்சர் இருக்காங்க. அப்போ 54,000 கால் 219னா 54,219. புட் ஆப்ஷன் 262னா 53,740. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 500 புள்ளிகளுக்கு பக்கமே நம்ம சொல்லிடலாம். அப்போ நம்மளுக்கு 54,500 53,500 ஒரு இம்பேக்டட் ஜோன். அப்போது இதற்கு இடைப்பட்டு சந்தை இருந்தால் அதுக்கு ஒரு தாக்கம், இந்த பகுதியில் இருந்தால் அது ஒரு தாக்கம், இந்த பகுதியில் இருந்தால் ஒரு தாக்கம் அப்படிங்கிற மாதிரி மாற்றப்படும். அதனால் சந்தையை உற்று கவனித்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.